34 கோடி சந்தாதாரர்களுக்கு வந்து 15ஆம் தேதிக்குள்ள 8.25% பிஎஃப் வட்டி வந்து சேரும் அப்படின்னு மத்திய மந்திரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் இது. இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்காக பிஎஃப் வட்டி, அதாவது அந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கு கீழே வந்து வட்டி தொகையை வந்து 8.25% வந்து கொடுக்க வந்து முன் வந்திருக்காங்க. பிஎஃப் சந்தா கட்டுறவங்கள 34 கோடி பேருக்கு வருகிற 15ஆம் தேதிக்குள்ள 8.2% வட்டியை வந்து தானா வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து இன்று புதுடெல்லியில வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல அதுக்குண்டான ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து மத்திய நிதியமைச்சத்தினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க. இதுல வந்து பிஎஃப் சேமிப்புக்கான வட்டியை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதனால 34 கோடி பேர் வந்து இதன் மூலமா வந்து அவங்க பயனடைவாங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு வேலை சாராத அனைவருமே இதுல வந்து பயன்பெறுவாங்க. எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமா பிஎஃப் பணத்துல வந்து 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான வட்டியாக ரூபாய் 8,250 வந்து கிடைக்கும். 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 16,500 ரூபாய் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 41,250 ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வட்டியானது மொத்த தொகை வந்து ஆண்டு அடிப்படையில வந்து கணக்கிட்டு அவங்க வந்து கொடுக்க போறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு வந்து பிப்ரவரியில பிஎஃப் வட்டி வந்து 8.15% இருந்துச்சு. அதை வந்து இப்ப 8.25% வந்து கூட்டியிருக்காங்க. ஏறக்குறைய 0.10% வந்து கூட்டியிருக்காங்க. இது குறித்து வந்து மத்திய மந்திரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த பிஎஃப் தொகையானது வட்டி வரவு பற்றி மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை மந்திரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 1.14 லட்சம் கோடி நிதி வந்து வர்ற ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்படும். அதுக்கு உண்டான விவரங்கள் அனைத்துமே வந்து நம்முடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல போய் எளிதா நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் நமக்கு பிஎஃப் அமௌண்ட் இருக்கு, அதுக்கு உண்டான வட்டி எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க, எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து நம்முடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். நன்றி.